Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வீடியோ சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நண்பா, இன்னொன்று சொல்லிடுறேன், இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டது கிடையாது. எடுப்போம், அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால் சம் மிஸ்டேக் நிறையவே வரலாம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரியாது, ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் ஆட்சன்ஸ் பற்றி எதனால நம்ம தினமும் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, மந்த்துக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, வீக்லி எவ்வளோ ரெவன்யூ வருது, இது தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் எடுக்க முடியும். நான் எடுக்கணும் இல்லையோ நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு எந்தமாரி கண்டென்ட் போடணும், அது எப்படி கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது டுடே டாலர் பாருங்கள், $1.72 தான் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? நேற்றுக்கு, அதாவது எஸ்டர்டே வந்து பார்த்தாச்சுன்னா $2.66 வந்து நமக்கு வந்திருக்கு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நண்பா, நம்ம வீடியோ இப்போ எடுக்கிறோம்னா இந்த டைம் ஒரு விதமான ரிசல்ட்டும், வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் டே, அதாவது நம்ம வீடியோ முடிச்சுட்டு ஒரு நாள் மறுநாள் ஆனாலுமே அது $1 இதுமாரி ட்ராப் ஆகுது. பக்கு போயிட்டு இருக்குது ஆட்சன்ஸில். சம்டைம் ஆட்சன்ஸில் ஆர்டியாக போடுறதும் இப்படி தான் போடுவாங்க. சரிங்களா? எப்படி சொல்கிறது, இதுதான் உண்மையும் கூட. தென் இந்த ரிப்போர்ட்டு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கீழே ஒரு சிலது காட்டுறேன். பார்த்தீங்களா? நான் எத்தனை வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், தென் என்னென்ன ஆடு வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அது யாரும் காட்ட மாட்டாங்க. நான் காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா குவாலிட்டி. ஓகேங்களா? குவாலிட்டினா நம்ம வந்து எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை, இதுதான். தென் இது பார்க்க ரெவன்யூ எல்லாமே mrfool.com அப்படி மறுபடியும் சொல்கிறேன், mrfool.com இந்த சைட்டில் இருந்தால் நமக்கு ரெவன்யூ வந்துட்டுருக்குது. எல்லா சைடும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாத நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். ஜஸ்ட் 1 மந்த்லேயே அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் ஓகேங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு சம் ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கண்டென்ட் மட்டுமே வாங்கி போட்டு கூட நீங்கள் அப்ரூவல் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் CPC கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 250க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அதாவது ஒரு 100+ அபோவும் இருக்கும். சரிங்களா? அந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 250க்கு தான் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேறு என்ன? சரி, ஓகே, டாபிக் உள்ள வந்துடலாம். லாஸ்ட்டு 7 டேஸில் பார்த்தாச்சுன்னா $535.3 வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா? எப்பயுமே நான் சொல்கிறது நண்பா, அந்த லாஸ்ட்டு 7 டேஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் கால்குலேட்லேயே வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து இப்போ 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1ஆம் தேதி ஒரு வீடியோனா கரெக்டாக அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தாச்சுன்னா டுடே டாலர் எல்லாமே 0 இருக்கும். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, இந்த எஸ்டர்டே அமௌண்ட்டும் லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட்டை வந்து 0 ஆகாது. அது அப்படியே போன மாதம் என்ன வச்சதோ அது அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? அதனால் லாஸ்ட்டு 7 டேஸில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் கால்குலேட்டில் எடுத்துக்கவே கூடாது. அடுத்ததாக திஸ் மந்தில் வந்து பார்த்தாச்சுன்னா $14.98 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? இப்போது இந்த $14 வந்து இப்போ டுடே டாலர் வந்து $1.72 இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளஸ் ஆகி தான் நமக்கு காட்டுமா தவிர, ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா திஸ் மந்தில் வர அமௌண்ட்டு இப்போ இன்றைக்கி வர அமௌண்ட் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. திஸ் மந்தில் காட்டக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போயுமே இன்றைக்கி, அதாவது டுடேவில் எவ்வளோ வருதோ அது எப்பவுமே ஆட் ஆகி தான் நமக்கு காட்டும். சரிங்களா? இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து நமக்கு இருக்குது. தென் இது வந்து இந்த மாதம் நமக்கு 25லேருந்து 30 இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். தென் லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோனா $260.98. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் இது வந்து முக்கியமாக உங்ககிட்ட நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ $800 வருதுன்னா இதோட நெக்ஸ்ட் மந்த் ஒரு 45% சேர்த்து எடுக்கலாம் நண்பா. அதை விட எக்ஸ்ட்ரா போகுதுன்னா சைட் வந்து ஆட் லிமிட் விடலாம், தென் AdSense கூட டிசபிள் ஆகலாம். நமக்கு வர வேண்டியது ஒரு சில லீகலான மெத்தேடு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரானு தெரியல, யாரோ தெரியல, என்னோடய சைடை மிஸ்யூஸ் பண்ணி ஏற்றி விட்டுட்டாங்க. சரிங்களா? அடுத்ததாக அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சுன்னா மெயின் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணாதுங்க, அப்படியே பாருங்கள்.
இப்போது பேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா 1510 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு இப்போ ஷுகராக. சரிங்களா, எப்பயுமே நம்ம எடுக்கிற வீடியோ வந்து நைட்டு 12 மணி ஆகிடும் எப்பயுமே. அது ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டான ரிசல்ட் வேணும். அதனால் இது நான் அதாவது டோட்டலாக எல்லாம் சொல்லி முடிச்சோடனே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு வந்து டுடே இது சரி $1.72 இருக்கு இல்லையா, அது வந்து எஸ்டேவுக்கு மாறும். ஓகேங்களா. இப்போது ஒரு சிலர் வந்து இந்த பேஜ் வந்தாலே காசு வரும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து இந்த இம்ப்ரெஷன் இப்போ 4790 இருக்கு இல்லையா, இந்த இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வரும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ரெஷனுக்கும் அண்ட் தென் பேஜ் வியூவுக்கும் வந்து காசு வராது. அதாவது $1 கூட வராது. ஓகேங்களா. அப்போ எதுக்காக அமௌண்ட் வருதுன்னா, இப்போ 45 ஆட் கிளிக் நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கா தவிர மற்றபடி வேறு எதுக்கும் வராது. ஓகேங்களா. அடுத்ததாக பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி பார்த்தீங்கன்னா $1.13 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. சிபிசி 0.04 வந்து இருக்குது. இது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 4790 இம்ப்ரெஷனும். பேஜ் சிடிஆர் பாருங்கள், வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் ரொம்பவே லோவாக இருக்குது. எப்பயுமே 5, 6 இந்தமாரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி 2.97% தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, பேஜ் போதுமான அளவு சைட்டுக்கு வந்தாலுமே ஆடு கிளிக் வந்து நடக்கலை எப்பயுமே. ஓகேங்களா. அதாவது மோஸ்ட்லி இந்த 50+ அண்ட் 70 அபோவ் இருக்கும் ஆடுகளுக்கு, இன்றைக்கி நடக்கலை. அதனால சிடிஆர் ரொம்ப லோவாக இருக்குது. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு வரும். அதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தாச்சுன்னா, இப்போ கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே பின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் பாருங்கள், இந்தியாவிலேருந்து 1340 பேர் பேஜ் இருக்குங்களா, ஆடு கிளிக் பாருங்கள் 41 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு வந்திருக்க ரெவன்யூ $1.34 வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா 9 பேஜ் வியூக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு 24 சென்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக ஃப்ரான்ஸ் அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜ் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு 10 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. தென் யூனிவர்சிட்டிலேருந்து அப்படி கீழே பார்த்தாச்சுன்னா ரெண்டுத்தில் யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட 92 பேஜும் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஆடு கிளிக்கே ஒன்று கூட நடக்கலை. அதுக்கு நமக்கு ஒரே ஒரு சென்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. தென் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இப்போ யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு எதுக்காக அந்த ஒரு சென்ஸ் வந்திருக்குன்னா, என்னுடைய சைடுடைய காஸ்ட் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு $18,000. ஓகேங்களா. அவ்வளோ குவாலிட்டியாக என்னுடைய சைட்டு நான் மெயின்டைனிங் பண்ணி வச்சுருக்கேன். சரி ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ போன மாதம் இவ்வளோ டாலர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலி வரப்போகிற நாட்கள்லேயே உங்களால் ரெவன்யூ நான் எடுத்து காட்ட முடியும்னால ரீசன் என்னென்னா, இப்போ தான் வந்து குவாலிட்டியாக கண்டென்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக போட ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது போன மந்தில் வந்து கொஞ்சம் லீகலாக ஒரு சிலர் சப்ஸ்கிரைபரால் பண்ணிவிட்டதால் என்னால் சைட்டோடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸு குறைஞ்சி போச்சு. அதை கெயின் பண்ணுறதுக்கே இந்த மாதம் மொத்தமாக ஆகும்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. வெயிட் பண்ணுங்கள், கரெக்டான ரிசல்ட் காட்டுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா. தென் அது இல்லாமல் நண்பா, அப்போது போஸ்ட்டு இப்போது குவாலிட்டியாக இருக்கணும். நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, இந்தமாரி ஒரு சில கேட்டகரி இருக்குது. ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இந்தமாரி கேட்டகரியில் போஸ்ட்டு போகிறது மூலிமா நமக்கு யூனிவர்சிட்டிலேருந்து டிராஃபிக் வரும். சரிங்களா. இப்போ யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு ஒரு ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது ஆவரேஜாக எனக்கு $20 $40 வரைக்குமே கிடைக்கும் ஒரு கிளிக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீ வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரே கிளிக்கு $20 $21 கிடச்சிருக்கும் எனக்கு. சரிங்களா. அந்த ரீசன் என்னென்னா, யூனிவர்சிட்டியில் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால தான் எனக்கு அந்தமாரி ரெவன்யூ வருது. அப்போ நீங்களும் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கான ரெவன்யூ வரும். நான் என்ன சொல்ல வரும்னு புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் இப்போ இந்தியாவை நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறதால, அதாவது ரீசன் என்ன, இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 1000+ கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்தியாவில் வந்து 5000+ கீவேர்ட்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்தியாவிலேருந்து அதிகமான டிராஃபிக் வித் அதிகமான ஆடு கிளிக் நடந்தாலுமே இந்தியாவிலேருந்து நமக்கு வரக்கூடிய தினமும் ஒரே $1 $2 தான் கிடைக்கும். சரிங்களா. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து எவ்வளோ தான் டிராஃபிக் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வேணும்னா மேக்ஸிமம் ஒரு 1000+ போஸ்ட்டு போடுங்க. மந்த்துக்கு ஒரு 10,000 விசிட்டர் வராங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ $1,500 மேலே தான் கிடைக்கும். சரிங்களா. இல்லை ப்ரோ, எனக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ளே வரணும், அதுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் 250 500 போஸ்ட் ஆச்சு மினிமம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ளே வரும். ஓகேங்களா. தென் அப்படியே வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. இப்போது டைமு 12:04 ஆகுது. டைம் பாருங்கள், ஏஎம் ஆகிடுச்சு. பிஎம்லேருந்து ஏஎம்னா நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ பேஜ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃபுல் டீட்டெயிலாக இப்போ எல்லாமே மாறிட்டு 00க்கு வரணும். ஓகேங்களா. பார்ப்போம் இருங்க, இப்போ வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் என்னோடய சைடு வந்து நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து யூடியூபுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்குறோம்.
ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 12:05க்குலாம் மாறிடும். ஒரு சில டைமில் வந்து 12 மணிக்கே மாறிடும். இன்னும் ஒரு சில டைமில் 12:05 தென் 12:10 கூட ஆகும் ஒரு சில டைமில். இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 12:05 ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சொன்ன அந்த ஆக்சுவலி ஸ்டார்டிங் என்ன பேசுனா, யூடியூப் வந்து வாட்ச் அவர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சைடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நண்பா. பெய்டு சர்வீஸாக ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அவைலபிள் இருக்குது, வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நான் பண்ணித்தரேன். சரிங்களா? அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், ஃபீவர், பேச முடியல. இருங்க, இது உங்களுக்கு வந்து 0-0 ஆகிடுச்சுன்னா நான் காட்டலான்னு பார்க்குறேன். பட்டு ஒரு சில டைமில் வந்து சீக்கிரமாக 12 மணிக்கெலாம் வந்தது, ஒரு சில டைமில் 12:05, ஒரு சில டைமில் 12:10. இந்த டைமுக்குள்ளே அது எப்போயாச்சும் மாறிடும். 12:05 ஆகிடுச்சு, இன்னமும் மாறலன்னும் போது சம் பக்காக இருக்கலாம், இல்லை நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்கலாம். நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது நண்பா. அப்போ 12:05க்கு மாறலன்னும் போது அப்போ கண்டிப்பாக 12:10 இந்த டைமுக்குள்ளே எப்போ வேணால் மாறிடும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போது நேற்றுக்கான ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோமா? எஸ்டே ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி எஸ்டே வந்து பாருங்கள் 1520 பேர், ஆட் கிளிக்கு 45, தென் பேஜ் சிபிசி. ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நமக்கு மாறிடுச்சு, சரிங்களா? இது மாறிடுச்சு, பட் நமக்கு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் வரலை. டுடேவில் வந்து வர வேண்டியது வரலை, அதுதான் ரீசன். நல்லா பாருங்கள், 1510 பேர் வந்துருக்குறாங்களா? 45 ஆடுகளுக்கா? 4790. இது எஸ்டே இப்போ பாருங்கள், அதே சேமில் தான் இருக்கும். 4790 இம்ப்ரெஷன் இருக்கா? ஆக்சுவலி நேற்றுக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி சேமாக தான் வந்திருக்கு. எஸ்டேவும் வந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வச்சு பார்க்கலாம் இருங்க, அப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது லாஸ்ட்டு 7 டேஸில் பார்த்தாச்சுன்னா சைட்டுக்கு வந்து 10,500 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அதில் 412 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா $2.51 ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்கு. சிபிசி 0.06 சென்ட்ஸுக்கு வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்கு. பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள், 35,300 இம்ப்ரெஷன் இருக்குது. சரிங்களா? சிடிஆர் 3.92% தான். அதாவது இந்த லாஸ்ட் 7 டேஸ்லையுமே எனக்கு சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகலை. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்பவுமே சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் சைட்டுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாத 10க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா, ஒன்று ஆட் லிமிடெட் கொடுத்துருவாங்க, ரெண்டாவது ஆட்சன்ஸே கூட டிசபிள் ஆகலாம். அதாவது ஆட்சன்ஸே டிசபிள் ஆகலாம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸு சொல்லிட்டு இருக்கிறேன். கன்ஃபார்மாக ஆகுமான்னு கேட்டால் அது என்னால் சொல்ல முடியாது நண்பா. அதனால் 10க்குள்ளே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிடிஆர் வந்து மெயின்டைனிங் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் வந்து யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதாலும் கிருப்பணி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டை காட்டுற பாருங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரியுதுங்களா, 159 ஆடுகளுக்கு பேஜுக்கு 3 ஆடு கிளிக் நடந்திருக்கு, $2.34. ஓகேங்களா? தென் இந்தியாவிலேருந்து பாருங்கள் 9,710 பேர் சைடு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருந்து நமக்கு 367 ஆட் கிளிக் நடந்திருக்கு, $13.35. சரியா? இது லாஸ்ட் 7 டேஸ்க்குன்றது திஸ் மந்த்து வச்சுன்னா வச்சுக்கங்களேன், ஓரளவுக்கு என்னடா அது திஸ் மந்த்னா இந்த மாதம் தான் திஸ் மந்த்தில் வரும். லாஸ்ட் மாதம் போன மாதத்தோடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். இப்போது போன மாதத்தோடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா $917 வந்து நமக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வந்தது. ஆனால் என்ன ப்ரோ, ஆனால் பேலன்ஸில் வந்து $834 தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. $170 சம்டைம் ட்ராப் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா, லீகலாக ஆடுகளுக்கு வந்து பண்ணி விட்டுட்டாங்க. என்னோடய சைட்டை வச்சு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஆனால் அதில் ட்ராப் ஆனது போக கிட்டத்தட்ட நமக்கு வந்த ரெவன்யூ வந்து போன மாதம் $1000 $1010 வந்தது. சரிங்களா? அதில் ட்ராப் ஆனது போக தான் $834. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தாலே 801 பேஜுக்கு 180 ஆடுகளுக்கு நடந்திருக்கா. அப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து பாருங்கள் 39,300 பேரும், அதில் 1830 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $64.31 கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர், ஃப்ரான்ஸில் யூனிவர்சிட்டி கெனடியில் வந்து பார்த்துச்சுன்னா $14.04, $3.18, $1.84. பாருங்கள் பேஜ் பாருங்கள், 471, ஒரு 70, ஒரு 45, தென் ஆடுகளுக்கு 25, 8, ஒரு 4, இவ்வளோதான். சிம்பிள். இது எதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது நல்ல ரெவன்யூ இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி இப்போ கண்ட்ரியில் வந்து பார்த்துச்சுன்னா பிளாக் ஆகிடுச்சு. அதேமாரி இப்போ வந்து பேஜோட இதுவும் வைக்கிறோம் பாருங்கள், இதுவும் பிளாக் ஆகிடும். ரீசன் என்னென்னா, டுடேவில் வச்சு அதுவும் ஆகிடுச்சுன்னா பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே 12:10 ஆக போகுது. அதனால் மாறி இருக்கும்.
$1.72 வந்து எஸ்டேவுக்கு வரும் பாருங்க. ஏன்னா இது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஏன்னா ஒவ்வொரு 12 மணி ஆனோடனே ஒவ்வொரு நாளுமே வந்து ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு தினமும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால் அவங்களுக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம் அதனாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே 0 ஆகிடுச்சா. டுடே வந்து 0 ஆகிடுச்சு. தென் கீழே பாருங்கள் ஆடுகளுக்கு எல்லாம் 0, கண்ட்ரி எல்லாமே இதெல்லாம் அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எஸ்டேவில் பார்த்தாச்சுன்னா $1.22. ஓகேங்களா, வீடியோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு 70% புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். நான் என்னைக்கு டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த டைமில் உங்களுக்கு நிறைய சீக்ரெட் சொல்லித்தரேன். அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டை வந்து ஆடிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, பேச முடியல, கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்குது. வரப்போகிற நாட்களில் வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனிவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, பாய்.